லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எப்பமா வந்த நீ? மா ஏன் இங்கே நின்னுட்டு இருக்க? உன்னதாமா? மா என்ன அழுதுட்டு இருக்க? அச்சோ, இப்ப எதுக்கு குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? அதுக்காக அழுதுட்டு இருக்கியா? என்னன்னு சொன்னா தானே தெரியும். எல்லாம் என் தலை எழுத்து யமுனா. மா நீ சொன்னா தானே புரியும். இப்படி அழுதுட்டே இருந்தா எனக்கு எப்படி புரியும்? மீனாட்சி, நீ பழத்தை வாங்கிட்டு போமா, நான் கிளம்புறேன். யாராவது வீட்டுல இருக்கீங்களா? என்னது, சக்தி அங்க வந்தாளா? அவ அங்க வந்தா? அவ ஏன் வந்தா, எதுக்கு வந்தான்னு எதுவுமே எனக்கு தெரியலம்மா. கடனோ உடனோ வாங்கி எப்படியாவது இந்த வீட்டையும் மெஸ்ஸையும் காப்பாத்தலான்னு அங்க போன என் பொண்ணே எனக்கு எதிரியா வந்து நிக்கிற யமுனா. ஆமா, அப்படிலாம் எதுவும் சொல்லாத. எனக்கு என்னமோ சக்தி அவளுக்கு தெரியாம தான் அங்க வந்திருப்பாளுன்னு எனக்கு தோணுது. நீயே சொல்லு, அவளுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிருந்தா முதல்ல அவ உன்னை போகவே விட்டுருக்க மாட்டா. ஆனா அவ எதுக்கு அங்க வந்தான்னு தான் எனக்கும் தெரியல. ஆமாண்டி, நீ சொல்லும் போதுதான் எனக்கே தெரியுது. கோவத்துல என்னென்னமோ சொல்லிட்டேன் பாரு யமுனா. ஐயோ, அவளை அங்க பார்த்த உடனே எனக்கு அப்படியே கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சும்மா. அவகிட்ட பேசி புரிய வைக்கலான்னு பார்த்தா போலீஸுங்கிறா, கேஸுங்கிறா, கோர்ட்டுங்கிறா. ஐய, இதுல எப்படி நம்ம பிரச்சனையெல்லாம் அவகிட்ட சொல்றது? மா, சக்தி வந்துட்டா. அவ முன்னாடி எதுவும் காமிச்சுக்காத. என்ன ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? மெஸ்ல வேலை எல்லாம் ஒண்ணும் இல்லையா? அது சரி, துர்கா எங்க? அவ ஏதோ பக்கத்துல போயிருக்கா. சரி, நான் படிக்க போறேன். ஏதாவது வேலை இருந்தா கூப்பிடுங்க, நான் வரேன். எங்கடி போயிட்டு வர? ஏமா, என்னாச்சு? முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் நான் வெளியில போயிட்டு வந்தேன். அதத்தான் கேக்குறேன். என்ன வேலைன்னு கேக்குறேன், சொல்லு. என்னாச்சுக்கா அம்மாவுக்கு? என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இப்படி எல்லாம் கேக்குறாங்க? ஏய், நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், அவளை பார்த்து அவகிட்ட உனக்கு என்ன பேச்சு? ஏய், நீ எங்க போற, எங்க வர, நான் கேட்க கூடாதா? நான் வட்டி ரங்கநாயகி வீட்டுக்கு போயிருந்தேன். அதான் கேட்டேன். தெரியுமா, நான் ஏன் அவங்க வீட்டுக்கு போனேன்னு நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க இல்ல? நானே உங்க எல்லார்கிட்டயும் பொறுமையா சொல்லலான்னு நினைச்சேன். ஆனா அசோக் அண்ணனை பத்தி பேச ஆரம்பிச்சாலே நீ பயந்து நடுங்குற. அதுவும் இல்லாம அந்த புஷ்பா வேற நாங்க அனுப்பின நோட்டீஸ கொண்டு வந்து சண்டை போட்டுட்டு போயிருக்கான். இந்த நேரத்துல நான் அசோக் அண்ணனுக்காக தான் ரங்கநாயகி வீட்டுக்கு போறேன்னு சொன்னா நீ ரொம்ப பயந்துருவன்னு தான் நான் சொல்லலம்மா. அசோக் விஷயமாவா போனேன்? ஆமாம்மா, அசோக் அண்ணன் கல்யாணம் பண்ணது வட்டி ரங்கநாயகி பொண்ணுதான். அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல கொஞ்சம் பிரச்சனைமா. ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க. அதனாலதான் அசோக் அண்ணன் தான் லைஃப பத்தி நம்ம கிட்ட எதுவும் பேசுறதில்ல. ஐயோ, பாவம் இல்ல. அசோக் அண்ணன் கவலையா இருக்காருன்னு தான் நான் அண்ணிய பார்க்கவே போனேன். என்னைக்குமே நான் எங்க வரேன் போறேன்னு கேட்க மாட்டியேம்மா. எனக்கு என்னாச்சு? இல்லடி, நான் சாதாரணமா தான் கேட்டேன். நான் எங்கடி கோவப்பட்டேன் உன் மேல? சரி, ஏதோ படிக்கணும்னு சொன்னியே, போ. யமுனா, வா, வேலை கிடக்கு. இன்னும் ஏன் இங்க நிக்கிற? வா போலாம், வா. ஆமா, நீ எங்க போயிருந்தம்மா? இங்கதான் இருந்த. எங்க போனேன்னு கேட்டா? போ, வா, நீ போ.
இவ்வளோ பெரிய வீட்டுக்குள்ள நம்ம ஆள் எவ்வளோ தைரியமா வந்துட்டு போயிருக்கா. கெத்துதான். வெற்றி மெஸ்ஸு லேசுப்பட்டவில்லடா, மாசுதான். சரணியாமா அண்ணா, நம்ம வீட்டுக்கு யாராவது புதுசா வந்தாங்களாமா? யாரு? கிரியா? அறிவு கொழுந்து. அவன் உன் கூட தானே எப்பவுமே இருப்பான். அக்கா, நம்ம வீட்டுக்கு யாராச்சும் புதுசா வந்தாங்க? வீட்டுக்கு ஆமா, மளிகை சாமா போட ஆள் வந்திருந்தாங்க. அது ரொம்ப முக்கியம் இப்போ. அப்ப யார பத்தி தான் கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. ம். என்னடா வெற்றி, யாருக்குமே இதை பத்தி வாங்க முடியலையே. ஓஹோ, இப்படி போதா விஷயம். இரு வரேன். உன் முகம் ஏன் இவ்வளவு கோணலா போகுதுன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அப்போ உனக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லு. நான் வெளியே தானே பாத்துட்டு இருந்தேன். எதுக்குமே என்ன கூட்டு வந்த இப்போ? அங்க குமாரி இருந்தா, அவ கேட்ட அம்மா கிட்ட சொல்லிட்டானா, அதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆமா, அப்போ கோதண்டமா தான் கேட்கணும். கோதண்டம் சொல்லுங்க முதலாளி. அம்மா எங்க கோதண்டம்? மினிஸ்டரோட மீட்டிங் போயிருக்காங்க. இனிமே அடிக்கடி மீட்டிங் இருக்குமா? ஓ அப்படியா, சரி. அம்மா பக்கம் யாராச்சும் வந்தாங்க இன்னைக்கு? நிறைய பேர் வந்தாங்க முதலாளி. நீங்க யார கேக்குறீங்க? இல்ல, யாராச்சும் லேடிஸ் தனியா இங்க வந்தாங்களா என்ன? லேடிஸ் ஆமா முதலாளி. யாரோ மீனாட்சின்னு பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு அம்மா 10 லட்சம் ரூபாய் கடன் கேட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. நான் பணம் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள அவங்க போயிட்டாங்க முதலாளி. இவ்வளோ பணம் எதுக்கு மீனாட்சி அம்மாவுக்கு தேவைப்படுது? என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஏன் கேக்குறீங்க முதலாளி? ஒன்றும் இல்லை, சும்மா யார் யார் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கதான். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். சரிங்க முதலாளி. இது புஷ்பா தம்பியோட கார் மாதிரி இருக்கேக்கா. என்ன சக்தி இது? என்னம்மா, என்ன இது? வீட்டை சீக்கிரம் காலி பண்ண தயாரா இருங்க. லூசா இவ? நம்ம நோட்டீஸ் கொடுத்தோம்ல, அவளும் பதிலுக்கு நோட்டீஸ் கொடுக்கறாளாம். அதுவும் வெறும் பேப்பர்ல எழுதி போட்டிருக்கா. வீட்டை காலி பண்ண வைக்க முடியல, அதனால அந்த பைத்தியக்காரி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. இது கிழிச்சு குப்பையில போடுக்கா. என்னம்மா? என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? நம்மள டார்ச்சர் பண்ணணும் தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுல உங்களுக்கு புரியலையா? கிழிச்சு போட்டு வேலையை பாருங்க, போங்க. யமுனா,
நாம 10 லட்சம் வாங்கி தொலைச்ச விஷயம் சக்திக்கு தெரியாதுல்ல. அதான் அவ்வளவு சுலபமா சொல்லிட்டு போறா கிழிச்சு போடுங்கன்னு. இப்ப என்ன பண்றது? சக்தி சொல்றதும் சரிதானம்மா. அந்த புஷ்பா நம்மள டார்ச்சர் பண்றதுக்காக தான் இப்படிலாம் செய்றா. இங்க பாரு, நீ எதுக்கும் பயப்படாத. எதுவானாலும் நம்ம பாத்துக்கலாம். ஆண்டவன் விட்ட வழி, என்ன பண்றது? எங்கடி போற? அக்கா, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். நீ மெஸ்ஸ பாத்துக்கோ. புஷ்பா போட்டிருக்கிற இந்த பேப்பரை பார்த்து அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகாம பாத்துக்கோ. நீயும் டென்ஷன் ஆகாத. இதெல்லாம் சின்ன விஷயம். அவளால ஒன்னும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரியா? ம். ஏய் சங்கிலி, சமூகத்தோட சேர்ந்து சுத்துறத கொஞ்சம் குறைச்சுக்கடா. அவன் படிக்கிற பையன்டா. அவன் படிச்சு பெரிய ஆளாகணும்னு நான் நினைக்கிறேன். அவனோட சேர்ந்து நீ சுத்தி அவனும் உன்னை மாதிரி தருதலை ஆயிட்டா என்னடா பண்றது? மாமா, என்ன மாமா என்ன சொல்லணும்? உன்னை வச்சு சுத்தின்னு இருக்கேன் பாத்தியா? விடு மாமா, பாத்துக்கலாம் விடு. போடா, போ போ. என்ன போ? போடா. டேய், வண்டியை திருப்புடா, வண்டியை திருப்புடா. என்னாச்சு மாமா? அங்க பாருடா. அவளுக்கு எதுக்கு மாமா நீ பயப்படுற? நான் இருக்கிறேன் மாமா. டேய், உன்னைய பத்தி தெரியாது. அன்னைக்கு ரெங்கநாயகி வீட்டுல மாட்டி விட்டுட்டு தெரிச்சு ஓடுனியே, அது மாதிரியா? ஆமா, இரு மாமா, நான் பாத்துக்கிறேன். டேய், சொல்றத கேளுடா. ஏய், வண்டி நிப்பாட்டு. போய்கிட்டே சீக்கிரம். டேய், வண்டியை ஏன்டா ஆஃப் பண்ண? எடுடா. மாமா, நான் எங்க ஆஃப் பண்ணேன்? தானா நின்றுச்சு அவ போட்ட சத்தத்துல. யோ, இறங்கிய கீழே. யாரு? அவ்வளவுதான் இருக்கணும். ஒரு புயலச்சு ஓஞ்ச மாதிரி இருக்குதுல்ல மாமா? அதுக்கு தாண்டா சொன்னேன், வண்டியை அவ பக்கம் விடாத, திருப்புன்னு சொன்னேன். இப்ப அவ நம்மளை விட்டு திருப்பிட்டு போயிட்டா. ஆமா, நம்ம புஷ்பா ஏன்டா அவ வீட்டுல பேப்பரை போட சொன்னா? அவங்களா காலி பண்ற வர அவ சும்மா இருக்க மாட்டாளா? எல்லாம் ஒன்னாலதான். ஏடா, வீட்டை காலி பண்ணணுமா? ஆளை பாரு. இதுல பேப்பரை வேற போட சொல்லிருக்கான். லூசு, சரியான லூசு. யாருங்க அந்த லூசு? பேரு யாரு? அந்த புஷ்பா தான். ஹாய். என்னங்க அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? ஹலோ, நீங்க எங்க நீங்க ஏன் பின்னாடி வரீங்க? நீங்க தாங்க என் கூட பேசிட்டே வந்தீங்க. நான் உங்க கூட எங்க பேசினேன்? நான் பாட்டுக்கு தனியா புலம்பிட்டு போயிட்டு இருந்தேன். உங்ககிட்ட எல்லாம் ஒன்னும் பேசல. ஏங்க, புலம்புறதா இருந்தா மனசுக்குள்ளே புலம்ப வேண்டியதானே? இவ்வளோ சத்தமா பேசிட்டு வந்தா பாக்குறவங்க என்னங்க நினைப்பாங்க? ஆமா, இந்த மாதிரி தனியா போறப்ப பேசுற பழக்கம் உங்களுக்கு இருக்கு போல. இதெல்லாம் எங்க அம்மாவுடைய குணம். ஓ, இருங்க. ஆமா, இதெல்லாம் உங்ககிட்ட நான் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? என்னமோ சொல்லிட்டீங்க, விடுங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆ, ஆனா பாதியில நிப்பாட்டின என்னங்க அர்த்தம்? டென்ஷன் ஆகுதுல்ல? அப்புறம் என்னாச்சுங்க சொல்லுங்க. அது இல்லைங்க,
அன்னைக்கு நான் மெஸ்ல இருந்தப்போ ஏதோ ஒரு பத்திரத்தை கொண்டு வந்து கொய்யோமேன்னு கத்திட்டு இருந்தால, அதாங்க நீங்க சொன்னீங்களே அந்த லூசு, இன்னைக்கு அது மாதிரி ஏதாவது செஞ்சாலா என்ன? கொய்யோ முய்யோன்னு சொன்னீங்கல்ல, அது கரெக்ட்டுங்க. அவ அப்படிதான் பண்ணுவா. அவளுக்கு எப்பவுமே அதுதான் வேலை. ஆமா, அவ எங்க அப்படி பண்றா? அந்த நீதிமணி இருக்கான்ல. ஆமா. இருங்க இருங்க இருங்க, இதெல்லாம் எதுக்கு நீங்க கேக்குறீங்க? நான் எதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லணும்? முதல்ல நீங்க எதுக்கு என் பின்னாடி வரீங்க? இங்க இருந்து கிளம்புங்க. என்னங்க நீங்க உங்க மெஸ்ஸுக்கு சாப்பிடலான்னு வந்தா இப்படிதான் போக சொல்லுவீங்களா? சரி விடுங்க, தெரிஞ்சவங்களாச்சே, அப்படியே பேசிட்டே வரலான்னு பார்த்தா ரொம்ப தான் திட்டுறீங்க. ஓ, அன்னைக்கு அந்த பொண்ணு விழுந்துச்சே, அது இன்னுமே நினைச்சிட்டு இருக்கீங்களோ? என்னை பார்த்தாலே நீங்க தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. எல்லாம் என் தலையெழுத்து. என்ன பண்றது, நான் வேற மெஸ்ஸுக்கு போறேங்க. செம்ம பசி, சாப்பிடலான்னு வந்தேன். வரேங்க. இருங்க இருங்க இருங்க, நீங்க எங்க மெஸ்ஸுக்கு தான் சாப்பிட வந்தீங்களா? மெஸ்ஸுக்கு சாப்பிட தானேங்க வருவாங்க. பசியில என் தொண்டை வத்தியே போச்சுங்க. பசிக்கும் தொண்டைக்கும் என்னங்க சம்பந்தம்? வயிறுலாம் கடமுடா கடமுடாந்துங்க பசியில. அப்படியா? சரிங்க, வாங்க போலாம். ஆ போலாமே. வாங்க. ஏங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா? பிரச்சனை இல்லைன்னா? இல்ல, உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்லவே இல்லையே. எப்படியும் மெஸ்ஸுக்கு போறதுக்கு இன்னும் ஒரு 5-6 நிமிஷம் ஆகும். சும்மா போறதுக்கு இந்த கதையாச்சும் பேசிட்டு போலாம்ல. என்ன சொல்றீங்க? ஆ இல்லைங்க, கட்டாயம்லாம் ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, இல்லாட்டி வேணாம். சொல்லாம விட மாட்டீங்க போலயே. எங்க வீடு, எங்க மெஸ், இது எல்லாமே அவங்களுக்குன்னு விட்டு தரணுமா? அதெல்லாம் பெரிய கதை. அத சொல்ல இப்ப எனக்கு மூடே இல்லைங்க. நீங்க கேக்குற அளவுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்கான கதையெல்லாம் இல்ல. விடுங்க. வீட்டையும் மெஸ்ஸையும் விட்டு கொடுக்கணுமா? எங்கேயோ இடிக்குதேடா வெற்றி. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா என்னவோ இருக்கு. அத முதல்ல தெரிஞ்சுப்போம். வெற்றி எங்க? இப்பதான் பசங்களோட வெளியில கிளம்பி போனாருமா. ஓ அம்மா, ஒரு விஷயம் சொல்லணும். காலையில 10 லட்ச ரூபா கடன் கேட்டு வந்தாங்கல்ல, அவங்க பணம் வாங்காமே போயிட்டாங்கம்மா. என்ன, பணம் வாங்காமலே போயிட்டாளா? ஏன் தெரியலம்மா. நான் லாக்கர்ல இருந்து பணம் எடுத்துட்டு வந்து பாக்குறேன், அவங்க ஆளே காணோம்மா. நானும் வெளியில எல்லாம் போய் பார்த்தேம்மா, அவங்க எங்கேயுமே காணோம்மா. பணம் வாங்காமே போயிட்டாங்கம்மா. பணம் ரொம்ப அவசரம்னு வந்தா அப்புறம் ஏன் வாங்காம போயிட்டா? ஒருவேளை அவ நமக்கு உதவி பண்ணதால தான் நாம அவளுக்கு பணம் கொடுக்கறோம்னு நினைச்சிட்டு போயிட்டாளோ? பாக்குறதுக்கு ரொம்ப தன்மானம் உள்ளவளா தெரிஞ்சால. ஆமாங்கம்மா. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க அவங்க வீடு எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறீங்களா? சரிங்கம்மா. அந்த அம்மா பேர் என்னன்னு சொன்னீங்க? மீனாட்சிம்மா. மீனாட்சி ஏதோ ஹோட்டல்னு வேற சொல்லிக்கிட்டு இருந்தா. அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அவளோட பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வா. சரிங்கம்மா. இது நீங்க செஞ்ச உதவிக்கு பதில் உதவி இல்ல, இந்த பணத்தை நாங்க கடனாதான் கொடுக்கறோம்னு தெளிவா எடுத்து சொல்லுங்க. பாவம், என்ன கஷ்டத்துல இருக்காங்களோ. பணம் கொடுக்கறோம்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அதை கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை தானே. என்னம்மா பண்றது, இப்படித்தான் நடக்கணும்னு தலையில எழுதியிருக்கு. சரி, இதையே நினைச்சு வருத்தப்படாதம்மா, பாத்துக்கலாம். எல்லாத்தையும் மேல ஒருத்தன் பார்த்துக்கிட்டு தானே இருக்கான். அவன் எப்படியும் ஒரு நல்ல வழியை காமிப்பான்.
இருப்பா வந்துடுறேன். மீனாட்சி அம்மா, மீனாட்சி அம்மா. யார் நீங்க? என்ன வேணும்? இங்க மீனாட்சி அம்மாங்கிறது எங்க அம்மா தான். நீங்க யாரு? நான் ரங்கநாயகி அம்மா வீட்ல இருந்து வரேன். மீனாட்சி அம்மா எங்க வீட்டுக்கு பணம் கேட்டு வந்திருந்தாங்க. ஆ, ஒரு நிமிஷம் இருங்க, அம்மாவை கூப்பிடுறேன். சரிம்மா. அம்மா, அம்மா, உன்னை பார்க்க வந்திருக்காங்க. வரேம்மா. வாங்கய்யா. வணக்கம்மா. நீங்க எங்க இங்க? என்னம்மா நீங்க பணத்தை கேட்டீங்க, சரின்னு கொண்டு வந்து தர்றதுக்குள்ள வேகமா எங்கேயோ போயிட்டீங்க. அது ஒண்ணும் இல்ல. மா, அந்த கடவுள் உனக்கு வழி காட்டணும்னு சொன்னல, அந்த கடவுளாதான் இவங்களை அனுப்பிச்சிருக்காரு. பணத்தை எடுத்துட்டு வந்து பார்த்தா ஆளை காணோம். நீங்க அதுக்குள்ள எங்கம்மா போயிட்டீங்க நீங்க? திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. அதுதான் அவசரமா ஓடி வர வேண்டியதா போயிடுச்சு. இப்ப என்ன விஷயமா வந்திருக்கீங்க சொல்லுங்க. சக்தி வரா. சக்தி வந்துட்டு இருக்கா.